Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் சமவெளி பிரசங்கம், சர்மன் ஆன் த பிளெயின்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதனுடைய வேத பகுதி என்ன? லூக்கா 6ஆம் அதிகாரம் 17 to 49 வரைக்கும். இதில் நம்ம முதல் 26 வசனங்களை படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 27ஆம் வசனத்திலேருந்து படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? 7 வியக்க வைக்கும் கட்டளைகள், 7 ஸ்டார்ட்லிங் கமாண்ட்ஸ். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 to 31 வரைக்கும். முதல்ல அந்த வசனத்தை வாசித்துடலாம், அதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நான் விளக்குகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 முதல். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இப்போ இந்த இடத்துல 7 விதமான காரியங்களை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல இதை யாருக்கு சொல்றாரு அப்படின்றது நம்ம விளங்கிக்கணும். அந்த முதல் வரியில நம்ம வாசித்தோம் இல்லையா, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க பிரதானமாக 2 கூட்டம் இருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்று சீஷர்கள், இன்னொன்று பொதுவான ஜனங்கள். அப்ப சீஷர்கள் தான் இயேசுவுக்கு செவி கொடுப்பாங்க. அதனால சீஷர்களை பார்த்து தான் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப சபையில கூட எடுத்துக்கோங்களேன், சபையில நிறைய பேர் வருவாங்க. இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எனக்கு கிறிஸ்டியன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இல்லாட்டா இயேசு எனக்கு ஏதாவது அற்புதம் செய்வாரா என் வாழ்க்கையில அப்படின்றதுக்காக வருவாங்க. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நிறைய பேர் வருவாங்க. இல்லாட்டா நாங்கள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் தான், அதனால சபைக்கு போகணும், சர்ச்சுக்கு போய் தானே ஆகணும், அதுக்காக வருவாங்க. சில பிள்ளைங்க பெற்றோருடைய கம்பல்ஷனுக்காக வருவாங்க. இப்படி பல காரணங்களுக்காக சபைகளுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய அந்த போதனைகளுக்கு, அவருடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற கூட்டம். அதனால இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு இயேசு, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இந்த சமவெளி பிரசங்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறின அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொன்னேன். இந்த சமவெளி பிரசங்கத்துல மனம் திரும்புதலே கிடையாது, வெறுமன போதனைகள் தான் இங்கே இயேசு சொல்றாரு. அப்ப இது யாருக்குன்னா, ஏற்கனவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானம் எடுத்தவங்களுக்கு தான் இந்த போதனைகள். ஏன்னா இப்ப நம்ம வாசிக்க போறோம், ஒவ்வொன்றும் நடைமுறை வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டமானது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதனால சாதாரணமா ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறவங்களால, பிறப்பின்படி கிறிஸ்தவா இருப்பவர்களுக்கு இது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா யார் ஒருவர் இயேசுவை நேசிக்கிறார்களோ அவங்க இந்த கற்பனைகளை, இந்த கட்டளைகளை அவங்களுக்கு கடைபிடிப்பது மிக எளிது அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள போறோம். சரிங்களா? இப்ப முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யோர் எனிமீஸ். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதாக உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். 4, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 5, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. 6, உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. 7, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஏன் இதற்கு 7 வியக்க வைக்கும் கட்டளைகள், 7 ஸ்டார்ட்லிங் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இது உண்மையாகவே சாதாரண ஜனங்களால இது செய்யவே முடியாது. பாருங்களேன், இப்படிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு தான் இதை வாசிக்கும் போது நமக்கு தோணுதில்ல.
ஆனா இயேசு தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. அவருடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு நம்ம இன்னைக்கு அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இது பிரயோஜனமா இருக்க போகுது. முதலாவது என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யோர் எனிமீஸ். முதல்ல இந்த சத்ரு அப்படின்றத நம்ம பல வகையில டிஃபைன் பண்ணுவோம் பாருங்களேன். உங்களுக்கு வேற மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கும், எனக்கு வேற மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இப்போ சத்ரு அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டேன் அப்படின்னு சொன்னா, சிலர் இங்கே கூடி வந்திருக்கிறவங்க சொல்வீங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் தாங்க எங்களுக்கு சத்ருவே அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. இல்லைன்னா எங்க குடும்ப அங்கத்தினர்கள் தான் எங்களுக்கு சத்ரு. மனைவிக்கு புருஷன் சத்ருன்னு சொல்லுவாங்க, புருஷனுக்கு மனைவி சத்ருன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு மாமியார் தான் சத்ருவா இருப்பாங்க, சிலருக்கு மருமக தான் சத்ருவா இருப்பாங்க. இப்படி பல வகையில சத்ரு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய டிஃபைன் பண்ணிட்டே போலாம் பாருங்களேன். ஆனா இங்க இயேசு இந்த சத்ரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்றத நான் விளக்க போறேன். இந்த சீஷர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே யூதர்கள் தானே. மோசேயின் நியாயப்பிரமாணத்துல தேவன் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. இதுதான் ஒரு முறை நியாயசாஸ்திரி ஒருத்தர் வந்து இயேசு கிட்ட கேட்பாரு, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது அப்படின்னு கேட்பார். மத்தேயு 22 வாசிக்கிறோம் பாருங்களேன். அப்ப இயேசு சொல்வாரு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், அது வந்து முதலாம் கற்பனை அப்படின்னு சொல்லுவார்ல. உன்னை போல நீ பிறனையும் நேசி. ஸோ அது இதன் அடிப்படையில தான் அவர் சொல்லியிருப்பார். இதற்கு ஒப்பனையான 2ஆம் கற்பனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். தேவன் கொடுத்த இந்த கற்பனையை அன்றைக்கு இருந்த அந்த மத போதகர்கள், பரிசேயர்கள் இதை நெகட்டிவ் சென்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது தேவன் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்கிறாருல்ல, அவங்க நெகட்டிவாக அவங்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக அப்படின்ற கட்டளையை இவங்களே வாய்மொழி சட்டமாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தவனை அப்படின்னா அவங்க என்ன டிஃபைன் பண்ணாங்க? உன் சகோதரனை, இன்னொரு ஒரு யூதனை, சரிங்களா? அப்புறம் சத்ரு அப்படின்னா அவங்க என்ன டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்களை அவங்க சத்ரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, ஆனால் புறஜாதிகளை பகைங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹார்டான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எப்பொழுதுமே இந்த யூதர்களுக்கு ஒரு ப்ரைடு, ஒரு பெருமை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு பாருங்களேன். நாங்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், எங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், இந்த உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இது வந்து நல்ல எண்ணத்தோடு சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க அந்த சென்ஸில் சொல்லலை. அவங்க சடங்குகள் இந்த மாதிரி காரியங்களை முக்கியப்படுத்திட்டு தேவனையே ஒரு காலகட்டத்தில் மறந்துட்டாங்க. அவங்க என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க, யூதர்களை மட்டும் அன்பு செலுத்துங்க, ஆனால் புறஜாதிகளை பகைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து யாரையுமே பகைக்கணும்னு பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லலை, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லலை. அதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இயேசு புதிதாக தம்முடைய ராஜ்யத்தை இப்போ துவங்குகிறார். சில மாற்றங்களை அவர் கொண்டு வர விரும்புகிறார். இப்படி வழக்கத்தில் இருந்த காரியத்திலிருந்து சற்று மாற்றத்தை கொடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யோர் எனிமீஸ் அப்படின்றத சொல்றத பார்க்கலாம். நிறைய பேருக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். இந்த சங்கீதத்தை எல்லாருமே வாசிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பெரும்பாலான சங்கீதம் நம்மளை திட்டவே திட்டாது. அதே நீதிமொழிகளை எடுத்து வாசித்தீங்கன்னா அது திறந்த உடனே என்ன சொல்லும்? சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், இப்படிலாம் நம்மளுக்கு திட்டும்ல, அதனால அதை தொடரதே கிடையாது. ஆனால் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்தில் எழுதியிருப்பார். என்னுடைய பகைஞனுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், அவருடைய தலையை நீர் நசுக்கி போட்டீர். இப்படி நிறைய விஷயங்களை ஆண்டவர் சங்கீதக்காரனுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு கொடுத்ததை அவர் எம்பசைஸ் பண்ணி எழுதியிருப்பார்ல. அதனால இன்னைக்கு படிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு விரோதமாக எழும்பினவங்க இப்படி தான் நாசமாக போகணும், இவங்க ஆண்டவர் தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க அதை பற்றி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு சத்ருவே இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க நம்மளை சத்ருவா நினைக்கலாம், ஆனால் நம்ம யாரையுமே சத்ருவா நினைக்கக்கூடாது. அப்படியே அவங்க நம்மளை நினைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவங்கள சிநேகியுங்கள், அவர்கள் மேல் அன்பு காட்டுங்கள் என்று தான் சொல்கிறார் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அதில் ஏராளமான சத்ருவை அவர் சம்பாதித்து கொண்டார் தான் சொல்ல முடியும். அதாவது அவர் ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் சொல்லபடியினாலே, அந்த சடங்குகளெல்லாம் கடிந்து கொண்டபடியினாலே,
ஜனங்கள்லாம் வருத்தி இந்த மத போதகர்கள் அவங்கள கட்டுப்பாட்டுக்குள் வைத்ததை கடிந்து கொண்டதுனால ஏராளமான பகைஞர்களை அவர் சம்பாதித்து கொண்டார். ஆனாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவர்களை நேசித்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியுது. பாருங்களேன், இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மள சத்ருவா நினைக்கிறவங்களையும் நம்ம சிநேகிக்கணும். முதல் காரியம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது. ரெண்டாவது காரியத்தை படிக்கலாமா? ரெண்டாவது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். டூ குட் டு தோஸ் ஹூ ஹேட் யூ. இப்போ முன்னாடி நம்ம படித்த அந்த போதனையை விட இது சற்று கடினமானது. பாருங்களேன், அதாவது நம்மளை சத்ருவா நினைக்கிறவங்கள ஓகே சிநேகிக்க தானே சொல்கிறாரு. ஆமாம், நம்ம பகைக்க வேணாம், சிநேகிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சிநேகிப்பதற்கே அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நன்மை செய்கிறது தான். பாருங்களேன், நிறையா கணவர்மார்கள் என்கிட்ட சொல்லி புலம்புவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய மனைவி எப்போ பார்த்தாலும் என் கூட உட்காந்து பேசுங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, என்னை அன்பு செலுத்தவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பாஸ்டம்மா, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் அப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லையா, எந்த காரியங்களையும் பகிர்ந்து கொள்கிறதே இல்லையா அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், அவளுக்காக தானே சம்பாதிச்சு தரேன், வாரம் ஃபுல்லாக அவளுக்காக தான் சம்பாதிச்சு அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் தரேன், நான் எனக்காக வச்சுக்கிறேன், எனக்காக நான் ஒரு சட்டை துணி கூட எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் மனைவி நேசிக்கிற விதத்தில் அவங்களுக்கு உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தில் போயிட்டு திடீர்னு போயிட்டு நம்ம மனைவி கணவர்கள் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற பழக்கம் இல்லை. ஆனால் அப்படி ஒருவேளை ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் சொல்லலாம். இல்லாவிட்டால் ஏதாவது உங்கள் மனைவி புரிந்து கொள்ளுகிற வகையிலே, உங்கள் கணவன் புரிந்து கொள்ளுகிற வகையில் உங்கள் அன்பை வெளிப்படுத்தினால்தான் அவங்க நேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்லைன்னா எப்படி தெரியும்? அதை தான் இங்கே இயேசு சொல்கிறார், நீ சத்ருவை சிநேகிக்கிறது மாத்திரம் இல்லை, உன்னை பகைக்கிறவங்களுக்கு நீ நன்மை செய், டூ குட் டு தெம் அப்படின்னு சொல்கிறார். இது இன்னும் கஷ்டம் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் இது செஞ்சார். பார்த்தீங்களா, இயேசுவை கெத்சமனை தோட்டத்தில் கைது செய்கிறதுக்காக ஒரு பெருங்கூட்டம் வருது. பிரதான ஆசிரியருடைய அந்த வேலைக்காரன், ரோம போர் சேவகர்கள் மற்றும் பொதுவான ஜனங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கெத்சமனை தோட்டத்துக்கு வராங்க. அப்போ யார் இதில் தலைமை தாங்கினா அப்படின்னா, அந்த மல்கூஸ் என்று சொல்லப்படுகிற பிரதான ஆசானுடைய வேலைக்காரன். இயேசுவை கைது செய்ய வந்த இந்த மல்கூஸை பேதுரு பார்த்தவுடன் இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னுடைய ரபியா நீ கைது செய்ய போற, உன்னை பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உரையில இருக்கிற அந்த வாளை எடுத்து அவனை கொல்லுவதற்காக தான் கத்தியை வீசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் கத்தியை எடுத்த உடனே மல்கூஸ் உஷாரா பார்த்து அப்படியே தலையை குனிஞ்சிருப்பான். அதனால அவனுடைய காதை கட் பண்ணிட்டான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் எல்லாரும் ஒரு இரவிலே என்னை விட்டு சிதறி போறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பேதுரு தான் சொன்னார், யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களுக்காக ஜீவனை கூட கொடுக்கறதுக்கு தயாருன்னு சொன்னார்ல. அதை இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு பாருங்களேன். இப்போது நம்மளா இருந்தால் நான் உன்னை ஒன்றுமே பண்ணல, கடவுளே உன்னை தண்டிச்சாருன்னு நம்ம கண்டுக்காமல் விட்டுருப்போம். ஆனால் இயேசுடைய அந்த நல்ல குணத்தை இங்கே பார்க்க முடியுது பாருங்களேன். யார் அவரை கைது செய்வதற்காக வந்தாங்களோ அவங்களுக்கே ஒரு நன்மையை செய்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த வெட்டப்பட்ட ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது யாரால முடியும் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். இவர்களால தான் காட்டி கொடுக்கப்பட்டு எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. ஆனாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த இருதயம் அவருக்கு இருக்கு. பார்த்தீங்களா, இதை தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நான் நிறைய வாட்டி ஜோம் பண்ணியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு சிலர் ரொம்ப நெருக்கமாக எங்களோடு கூட ஊழியத்தில் இருப்பார்கள். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தினாலே அவர்கள் மனஸ்தாபத்தோடு கூட போய்விடுவார்கள். அப்போ ஒன்றுமே இருக்காது, ஆக்சுவலாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். அதனால அவங்க போயிடுவாங்க. ஆனால் நான் பல நாட்கள் ஜெபிச்சிருக்கிறேன், ஆண்டவரே எப்படியாவது அவர்கள் எங்களை அறிந்து கொள்வதற்கு, எங்களை புரிந்து கொள்வதற்கு, முக்கியமாக நான் என்ன ஜோம் பண்ணுவேன்னா, எப்படியாவது அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப கஷ்டம்தான் பாருங்களேன். நம்மளே திட்டிட்டு போயிடுறாங்க, நம்ம மேலே கோவத்தோடு போயிடுறாங்க. நம்ம பகைக்கிறவங்கள, அதாவது நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போயிடுறேன்னு ஆபிரகாம் மாதிரி வீரவசனம் நம்மளால் பேச முடியும். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சான். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை. இதனால அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியல. அப்போ ஆபிரகாம் ஒரு டிசைட் பண்ணுறாரு, நீ வலது பக்கம் போனேன்னா நான் இடது பக்கம் போயிடுறேன், நீ நார்த்தில் போனேன்னா நான் சவுத்து போயிடுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸை லோத்துக்கிட்ட கொடுத்துடுறாரு. என்ன அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாம் சகோதரர்கள், நமக்குள்ள ஏன் வாக்குவாதம், அதனால நம்ம பிரிஞ்சு போயிடலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம் ஈஸியாக. அதாவது நம்ம அவங்கள பார்க்கவே வேண்டாம், அவங்கள நம்ம வாழ்நாளில் பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த பகைத்தவர்களுக்கு நன்மை செய்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஒன்று அவங்க ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன நடிக்கிறியான்னு வந்து கேட்பாங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே, இல்லை? அதுவே எவ்வளோ நம்மளை ஹர்ட் பண்ணும் தெரியுமா? ஆனால் ஆண்டவர் இங்கே அவருடைய சீஷர்களுக்கு, நமக்கு, அவருடைய பிரஜைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏன்னா இந்த பகை அப்படின்னு சொல்லும் பொழுது இது எங்க கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளி அரங்கமாகின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எவ்வளவு ஆழமாக இந்த காரியத்தை எழுதுகிறார் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் தலை தூக்கி கொண்டே இருக்கதான் செய்கிறது. அவங்க ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் இருக்கும். ஈவன் நிறைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட இந்த ஜென்ம சுவாபங்கள் அவங்கள விட்டு போகவே போகாது பாருங்களேன். ஆனா பவுல் இங்க தெளிவா எழுதுறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு அங்க இடம் இல்லை. அப்படி மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுடைய எண்ட் பாயிண்ட், உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா என்னது? பரலோகத்துக்கு உங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு காரியத்தை இங்க சொல்றாரு, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இது ஒரு நாளும் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வச்சுக்கவே கூடாது பாருங்களேன். எப்பவுமே தேவனுடைய சமூகத்துல ஒரு கிளியர் கான்ஷியஸ், ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட போய் நிற்பதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அவரிடத்துல ஜெபிக்கணும். யார் மேலேயும் கசப்பு வச்சிருக்க கூடாது, யாரையும் பகைக்க கூடாது. அப்படின்றதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த சமவெளி பிரசங்கத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற காரியம். மூன்றாவதாக இயேசு என்ன சொல்றாரு? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். bless those who curse you அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. அதனால நம்ம அடிக்கடி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம தியானிப்போம்ல. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனை சும்மா அழைக்கவே இல்லை பாருங்களேன். பல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும். இதுல 3ஆம் வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். இப்படியாக அந்த வசனம் தொடங்கும். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை எப்படி தொடங்கும்ல. 3 மட்டும் வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நம்ம வீட்டில் கூட நிறைய பேர் வசன போர்ட்லலாம் இதை வச்சிருப்போம். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கும் உரியது, நான் அதை கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றத கிளைம் பண்றதுக்காகவே இன்னைக்கு நிறைய பேர் வசன போர்டு போட்டு நம்ம வச்சிருப்போம். ஆனா இங்க ஒரு காரியத்தை இங்க 2வது லைன்ல நம்ம படிச்சோம். என்னதுன்னா, உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு அவர் போதிக்கும் பொழுது சற்று வித்தியாசமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம பார்த்தோம் இல்லையா? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அங்க என்ன சொன்னாரு? உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன்றாரு. ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? உங்களை சபிக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. என்னைக்காவது உங்களுக்கு அந்த அனுபவம் வந்திருக்கா? யோசித்து பாருங்க. நம்மளை யாராவது ஏதாவது திட்டா கூட நம்ம அதை என்ன பண்ணுவோம்? அவ்வளோ ஈஸியா அதை எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் பாருங்களேன். இன்கேஸ் யாராவது சாபம் விட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ அவங்க என்ன சபிச்சிட்டாங்களே அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க, வேதம் சொல்லுது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னு சொல்லுது. அதனால அதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல நம்ம சபிக்கிறாங்க, நம்மளை வேணும்னே சபிக்கிறாங்க, நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட ஒரு வேளை திட்டாட்டாலும் போய் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போட்டு அழுவோம்.
ஆண்டவரே நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே, நான் உம்முடைய பிள்ளை இல்ல, இப்படி அவங்க பேசுறாங்களே, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, எல்லார் முன்னாடி வச்சு என்னை அவமானப்படுத்துறாங்களே, ஊரே என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட புலம்பி அழுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எனக்கு ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது பாருங்களேன். நான் மிகவும் சிறு வயதா இருக்கும் பொழுது எங்க வீட்டில் எங்க அப்பா சொன்ன விஷயம் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது நான் ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு அப்படிதான் படிச்சுட்டு இருப்பேன். ஆனா இன்னுமே எனக்கு இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்குது. எங்களுடைய சபையில ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு எங்க அப்பா தான் திருமணம் செய்து வைத்தாங்க. மாப்பிள்ளை பார்த்து அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலகட்டத்தில் அந்த அக்காவுக்கும் அவங்க கணவருக்கும் மனஸ்தாபம் வந்துருச்சு. அந்த அக்கா மேலே எந்த ப்ராப்ளமே இல்லை. அந்த கணவர் வந்து ரொம்ப மோசமாக அந்த அக்காவை நடத்தினாங்க. அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி, வாய் வழியாகவும் சரி, வேர்பல் அப்யூஸ் அண்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்னு சொல்லிடலாம். அவ்வளோ கடுமையாக அந்த கணவர் வந்து அந்த அக்காவை நடத்தினாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. என்னடா நம்ம பார்த்து வைத்தோமே, இந்த பிள்ளை நம்ம வளர்த்த பிள்ளையாச்சே, இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு கூட அவர்களை சந்திப்பதற்காக போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். அதனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுடைய தம்பி வந்து அவர் நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர். அகில உலகமும் எங்கும் அவர் போய் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர். அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்போ அப்பா வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம போய் அவங்கள மீட் பண்ணி இதை எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அப்பாவும் அவங்க தம்பியும் அந்த நபருடைய அந்த அக்காவுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். போய் என்ன ஆச்சு எல்லாம் நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். என்ன எங்கள் அக்கா மேலே பிரச்சனை, என்ன சொன்னாலும் நாங்கள் சரி செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக அந்த ஊழியக்காரரும் பேசி கொண்டிருந்தாராம். ஆனால் அந்த கணவரும் அவரும் கிறிஸ்தவர் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனால் திடீரென்று சொல்லி அவர் மூர்க்கம் கொண்டு பயங்கர கோபத்தோடு கூட மிக மோசமான வார்த்தைகளால் அந்த அக்காவையும் திட்டி அவங்க தம்பியையும் திட்டி அவர் ஒரு காரியத்தை செய்தாராம். காரி துப்பினார் என்று சொல்லி சொன்னாங்க எங்கள் அப்பா. அப்போ அந்த எச்சில் அந்த தம்பி அவருடைய தம்பியான அந்த ஊழியக்காரருடைய முகத்தில் வந்து விழுந்துச்சான். விழுந்த உடனே அவர் என்ன பண்ணாராம், அதை அப்படியே துடைத்து விட்டு காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எங்கள் அப்பா அதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் அது அப்படியே மறக்காமல் இருக்குது. அப்போ தான் நான் யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு இப்படிலாம் கர்த்தருக்காக அவர்கள் தங்களை சபித்தவர்களையும் ஆசீர்வதிக்கிற நபர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது உண்மையாகவே சாத்தியம் என்பதை நான் உணர்கிறேன். அப்போ இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. இப்படி சர்க்காஸ்டிக்காக சொல்லிடக்கூடாது. யாராவது சபிச்சாங்க அப்படின்னு சொன்னா நல்லாருங்க நல்லாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயார அவர்களை வாழ்த்துவோம். ஆண்டவர் எப்படியாவது அவங்க இருதயத்தை தொடுவார். நம்ம செய்கிற நன்மையினால வேதம் சொல்லுது, அவங்க தலையில அக்கினி தழலை நம்ம குவிக்கிறோமா. ஆகவே நம்ம நன்மை செய்வோம், கர்த்தருக்காக அந்த ஆத்துமாவையும் ஆதாயப்படுத்துவோம். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? 4வதாக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Pray for those who mistreat you. இது பாருங்க இன்னும் கஷ்டம் பாருங்களேன். அதாவது ஆண்டவர் படிப்படியாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே வரார் பாருங்களேன். நம்ம யாரெல்லாம் நம்மளை நிந்திக்கிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ, அவமானமான சொற்களை பேசுகிறார்களோ அவர்களுக்காக புலம்பாதீங்க, அவங்கள தண்டிக்கணும்னு கேட்காதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதுவும் இன்னும் கஷ்டம் இல்லை. நம்ம போய் புலம்பிடலாம், அவங்கள வந்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கணும்னு வெயிட் பண்ணலாம். நான் பார்க்க தானே போகிறேன், நானும் இதே ஊரில் தானே இருக்கிறேன், ஆண்டவர் எப்படி அவங்கள அடிக்க போகிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, அவங்க சந்ததியாக கஷ்டப்பட போகிறாங்க, நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நிறையா. ஆனால் நிந்திக்கிற அவர்களுக்காக அவருடைய சீஷர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். இயேசு அவருடைய சொந்த ஜனங்களால் அவர் நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார். ஆனாலும் இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது இயேசு சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஃபாதர் forgive them for they know not what they do. நம்ம ஒருவேளை சொல்லலாம், இயேசு ஒருவேளை அன்னைக்கு ஜோம் பண்ணாரு, அவங்க பாவம் தெரியாம செஞ்சனால அப்படி அவர் ஜோம் பண்ணியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வேணும்னே என்னை பழி வாங்கணுன்றதுக்காக தான், என்னை குடும்பத்தை அழிக்கணுன்றதுக்காக தான், என்னை மற்றவங்க கேவலமா பேசணுன்றதுக்காக தான், வேணும்னே தான் அவங்க இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்க, என்னை நிந்திச்சாங்க.
அவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். அன்றைக்கு இயேசுவை நிந்தித்தவர்கள், இயேசுவை அவமானப்படுத்தினவர்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் தான். எத்தனையோ முறை இயேசு தேவாலயத்துல போய் பிரசங்கித்திருக்கிறார். இயேசு பல முறை சொல்லிட்டாரு, இந்த வேத பாரகர் பரிசேயர்கள் தான் சிலுவையிலே பாடுபடுத்த போகிறார்கள் என்று சொல்லினாரு. பல இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. யூதாஸ் அந்த காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில கூட அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும்லாம் சொல்லி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு தான் பார்த்தாரு பாருங்களேன். ஆனா அவன் துரோகியா மாறிட்டான். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு கிட்ட இருந்து கத்துக்கலாமா? யாரெல்லாம் இன்னைக்கு மன்னிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர்கிட்ட இப்போதே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்களை நிந்தித்த ஒவ்வொருவரையும் மன்னிக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்குள்ள தாரும் ஆண்டவரே. நாங்க அவங்கள பழிவாங்க துடிக்க கூடாது. அவங்க இல்லைன்னா நாசமா போகிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வரணும்னு நாங்க காத்திருக்க கூடாது. மாறாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றின அவருடைய எல்லா சீஷர்களும், யூதாஸ் தான் அன்னைக்கே 4 கொண்டு செத்து விட்டான். அதை தவிர மீதி 11 பேருமே இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஒவ்வொரு இந்த இரத்த சாட்சியை அவங்க மரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து சரித்திரத்துல பாருங்க, பைபிள்ல இல்ல. அதாவது முதல் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் அப்படின்றவனுடைய அந்த ஜெபம், அந்த கடைசி வார்த்தைகள் மட்டும் தான் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க சரித்திரத்துல பார்க்கும் பொழுது அவங்க கடைசியா தேவனை தூஷிக்கல, இல்லைன்னா ஜனங்களை திட்டல, மாறாக தேவனை துதித்து சிலர் அவர்களுக்காக மன்றாடி அவர்கள் மாண்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரன், அவனை தேவாலயத்தின் அந்த வாசல்ல வச்சு அவனை கல்லெறிந்து கொல்லும் பொழுது அவன் முழங்கால் படிட்டு அந்த ஜனங்களுக்காக ஜெபித்தானாம். அது போல ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல அவன் பயங்கர ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவன் பிரசங்கிக்கிறான். ஜனங்கள் எல்லாம் பல்லெல்லாம் கடிச்சு கொண்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 59, 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இந்த ஹார்ட் தான் இன்னைக்கு நமக்கு வேணும் பாருங்களேன். ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், நமக்கு விரோதமாய் செய்தவர்களுக்காக, நம்மை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற அந்த இருதயத்தை இந்த வேளையில கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை எனக்கு கீப்பப் பண்ணவே முடியலையே, அவங்கள பார்க்க எனக்கு அழுகதான் வருது, அவங்கள பார்க்க எனக்கு பகை உணர்ச்சி தான் வருது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தரப்போகிறார். உங்களை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற அந்த இயேசுவின் இருதயம், அந்த சீஷர்களுடைய இருதயத்தை கர்த்தர் தரப்போகிறார். அடுத்த பகுதிக்கு பேர்லாம் 5வதாக, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. டு ஹிம் who strikes you on the one cheek offer the other also. இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறத நான் கேட்டிருக்கிறேன். அதாவது நம்ம அலுவலகத்துல வேலை பார்க்கும் பொழுது, ஏதாவது நம்ம சமுதாயத்துல பேசி கொண்டு இருக்கும் பொழுது சண்டை போடுற மாதிரி வருவாங்க. சண்டை போடுற மாதிரி உங்க இயேசு தான் சொல்லியிருக்கிறாரே, ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தையும் காட்டுன்னு சொல்லியிருக்காரு, நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இது என்ன அர்த்தத்தோடு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றத முதல்ல விளங்கிக்கணும். இப்ப நம்ம தமிழ் வேதாகமத்துல உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன யோசித்துக்க கூடாதுன்னா, யாரோ நம்மள ஒரு கன்னத்துல அறையிறாங்க, உடனே இந்தாப்பா இந்த கன்னத்திலையும் அரைப்பா அப்படின்னு சொல்றது இல்ல. இதுக்குதான் யூத கலாச்சாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் மத்தையும் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை மறுபடியுமா உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அதாவது யூத கலாச்சாரத்துல ஒருவனை அவனுடைய பின்னங்கையில அடித்தாலே மிக கடுமையான அது அவமானமாக எண்ணப்படும், இதற்காக அவர்கள் அபராதம் விதிப்பார்கள் என்று சொல்லி யூத கலாச்சாரம் சொல்லுகிறது. அப்ப ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு கொடு அப்படின்னு சொல்லி இயேசு இங்க சொல்றது என்னன்னா, ஒருவர் உங்களை மிக அவமானமாக நடத்தி விட்டால் நீங்க அதற்கு மாறாக எந்த பதிலும் செய்யாமல் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், இது அடிக்கிற பிசினஸ் கிடையாது. அதாவது உங்களை மற்றவங்க அவமானப்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பதிலாக நீங்க அவமானப்படுத்தாம நீங்க பொறுத்து கொள்ள வேண்டும் சீஷர்கள் அப்படின்றதுதான் இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிற விஷயம். அதாவது சீஷர்களா இருக்கிற நாம தீமைக்கு தீமை செய்யாதீங்க,
பவுல் கூட சொல்வார் பாருங்களேன், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இது எப்பவுமே இது எல்லா இடங்களிலும் இது செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உதாரணமாக நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணும்போது, பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் பொழுது இந்த காரியத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்பவுமே அவங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு வரும்போது அப்படியே நான் பொறுமையா இருக்கிறேன், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல பிரம்பை எடுத்து நம்ம என்ன செய்யணும், அவங்கள கடிந்து கொள்ளணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் வேதம் சொல்லுது. சர்ச் டிசிப்ளின், சபையில யாராவது ஒருவர் குற்றம் செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால் அது என்ன பண்ணும், மற்றவங்களையும் அது பாதிக்கும். அதனால யார் தவறு செய்தார்களோ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ள வேண்டும். ஐயோ நான் ஒன்றும் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், ஒரு சகோதரன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சகோதரன் தனியாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட சொல்லணும், நீ செய்யறது தப்பு, மனம் திரும்பு. அப்படி சொல்லி அவன் ஏத்துக்கிட்டான்னா அவனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் எடுத்துட்டு வரணும். இல்லாட்டா வேறு 2 நபர்களை நம்ம கொண்டு போய் அவர்களுக்கு புத்தி சொல்லணும். இல்லப்பா இது பைபிள் படி தப்பு, அதாவது நீ மறைக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு முன்பாக நீ மறைக்க முடியாது, அதனால மனம் திரும்பு. நீ மனம் திரும்புனா பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி வேதம் சொல்லுகுது. இது சபையும் பாதிக்குது, சபையுடைய சாட்சியை கெடுக்குது. ஆகவே நீ மனம் திரும்புன்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரை வச்சு நம்ம பேசணும். அதுக்கும் அவங்க கீழ்ப்படியில முரட்டாட்டம் பண்றாங்க, எங்க இஷ்டம், எங்க வாழ்க்கையை நாங்க தீர்மானிச்சுக்கிறோம், நீங்க யாரு அப்படின்னு அவங்க பேசினாங்க அப்படின்னா, 3ஆவதாக ஒரு காரியத்தை அந்த மத்தேயு 18 சொல்லப்பட்டிருக்கு, அது சபைக்கு அறிவிப்பானாக. சபைக்கு அறிவித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உனக்கு அந்நியனை போல காணப்படுவான். அதாவது என்ன அதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, எக்ஸ்கம்யூனிகேட் ஃப்ரம் சர்ச், எக்ஸ்கம்யூனிகேட் ஃப்ரம் யுவர் மெம்பர்ஷிப். உங்களுடைய சபையிலிருந்து, அந்த சபையின் அங்கீகாரத்திலிருந்து அவர்களை நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சபையில இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும் பொழுது கண்டிப்பா அதை கடிந்து கொள்ளணும். இன்னொரு விதமாக நம்ம சொல்லும் பொழுது, ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது அரசாங்கம் அவங்கள தண்டிக்குது, அப்படிதானே? இப்போ நமக்கு எல்லாருக்குமே நிறைய லாஸ் கொடுத்துருக்காங்க, சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்களை மீறும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்மளை தண்டிக்குது. ஒன்று ஃபைன் பண்ணுது, ஜெயிலில் போடுது. அப்போ அந்த டைமில் போயிட்டு அந்த அரசாங்கத்தை நடத்துகிறவர் ராஜா ஒருவேளை கிறிஸ்டியனாக இருந்தா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒரு கன்னத்தில் அறைந்தா மறு கன்னத்தையும் கொடுன்னு சொல்லியிருக்காரு, அதனால என் பிரஜைகள் என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுன்றத பவுல் ரொம்ப அழகா விளக்குகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மேலான அதிகாரமும் அப்படின்னா நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற மேல் அதிகாரிகள். பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மேல் அதிகாரன்றது உங்க அப்பா அம்மா தான். சபை விசுவாசிகள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெய்ப்பனாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்கள் சர்ச் பாஸ்டர் தான். ஸோ அந்த மேல் அதிகாரம் யாரால கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது மாத்திரமல்ல, இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, மேல் அதிகாரம் எதை எம்பசைஸ் பண்றாருன்னா, தேசத்தினுடைய அதிகாரி அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத இங்க மேட்டர் இல்லைன்றாரு பாருங்க. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். இப்ப நீங்க இமேஜின் பண்ணுங்க, அரசாங்கம் ஒரு கட்டளை கொடுத்துருக்கு, அவங்கள போயிட்டு நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன கிறிஸ்தவங்களா, ஆண்டவருடைய பிள்ளைங்களா சும்மா இருக்கிறதுக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குரிய ஆக்கினையை உங்களுக்கு கொடுப்பாங்க, சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவீர்கள். அதை தான் இங்க சொல்றார். 3ஆம் வசனம் பாருங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இப்ப இந்த இடத்துல நீங்க அப்பா அம்மாவை இல்லைன்னா சபை போதகரை இல்லைன்னா உங்க சொந்த சகோதரர்கள்லாம் எடுத்துக்க கூடாது. இது ஆண்டவரை அறியாத தேசத்தின் ராஜாவை பத்தி பேசப்படுது. சரிங்களா? கரெக்ட் தான். அவங்க ஆண்டவருக்கு பயம் இல்லாதனால தான் என்ன கண்டிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. இங்க தெளிவா போட்டிருக்கு, தேசத்தை ஆளுகிறவர்கள். இவங்களுக்கு சாதாரணமாவே தெய்வ பயம் இருக்காது. தெய்வ பயம் இருக்கிறவனே ஒழுங்கா இருக்க மாட்டான். இவனுக்கு தெய்வ பயமே இல்லை. அதனால நீ என்ன பண்ணணும்னா, ஒழுங்கா தப்பு பண்ணாம இருன்றாரு. நீ நன்மை செய். நீ நன்மை செஞ்சனா உனக்கு ஏன் ஆக்கினை வரப்போகுது? நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டனா உன்னை பத்தி ஏன் எல்லாரும் பேச போறாங்க? நீ அஜாக்கிரதையாக நீ பாவம் செய்யறனால தான்,
நீ ஒளிச்சு ஒளிச்சு எல்லா காரியங்களையும் செய்யறதுனால தான் ஒரு நாள் அது வெளியரங்கமாகுது, மாட்டிக்கிற, அதனால நீ தண்டிக்கப்படுற. ஆனா நீ ஒழுங்கா கர்த்தரை முன்னிட்டு கர்த்தருக்குரிய பயம் உனக்குள்ள இருந்து நீ நன்மை செஞ்சனா நீ ஏன் ஆக்கினை அடையணும் அப்படின்றதான் பவுல் இங்க சொல்றாரு. 4வது வசனம், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. இங்க ஏன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்றாருன்னா, அதாவது தேவனுடைய பொசிஷன்ல அவன் இருக்கிறான். நீ அநீதி செஞ்சனா கண்டிப்பா அவன் தண்டிப்பான். நீ அதுக்காக அநீதி செய்யாம இரு, அப்போ அவன் உன்னை குற்றம் செலுத்தவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பவுல் சொல்றாரு. சரிங்களா? ஆனா இதை அப்படியே அவருடைய சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்தார்கள். இந்த போதனைகள் தான் பின்வரும் கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் போதிச்சாங்க. கொரிந்து சபை இப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றத பவுல் உறுதி செய்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:20, ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. அப்படின்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அவங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் ஆண்டவர் நிமித்தம் அவங்க சகிப்பு தன்மையோடு கூட வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு பவுல் சாட்சியா சொல்றாரு. உங்கள்கிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உன் கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்கு பதிலாக நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடிக்காமல், இப்படி சொல்லக்கூடாது. யானைக்கு ஒரு காலம் இருந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், பாரு சரியா உங்க பிள்ளைங்களை கர்த்தர் அடிக்க போறாரு பாரு, எப்படி என் பிள்ளைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பழிவாங்க துடிக்காமல், அதை நாம் பொறுத்து கொள்ளுகிற அந்த அன்பு, அதுதான் அந்த மன்னிக்கிற சுவாபம் தான் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி இயேசு இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 6வதாக என்ன சொல்றாரு? உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. And from him who takes away your cloak, do not withhold your tunic either. ஸோ இதுவும் தமிழ் கலாச்சாரத்தின் கண்ணோட்டத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கும் யூத கலாச்சாரம் நமக்கு விளங்கணும். பாருங்களேன், இங்க 2 விதமான வார்த்தையை இங்க பயன்படுத்துறார் இயேசு. ஒன்று என்னது? அங்கி, இன்னொன்று வஸ்திரம். டியூனிக் அண்ட் க்ளோக். இதை நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்றேன் பாருங்களேன். இந்த படத்தை பாருங்க. அதாவது உள்ளால ஒரு ஒயிட் கலரா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வெளியில ஒரு கோட் இருக்கு பாருங்களேன். அதாவது உள்ளால போட்டிருக்கிற அந்த ஒயிட் கலரா தெரிகிறது பேரு வஸ்திரம், டியூனிக். வெளியில அந்த கோட் பேர் அங்கி அல்லது க்ளோக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. யூதர்கள் போட்டிருக்கிற அந்த ஆடையை நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த யூதர்கள் எல்லாருமே ஒன்று போல தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாருமே அங்கி மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சிங்கன்னா பெரும்பாலானவர்கள் வெள்ளை ஆடையான ஒரு அங்கி மாதிரி உள்ள போட்டிருப்பாங்க. இது எல்லாருமே சேமா போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி உள்ள ஆடைகள் வெளி ஆடைகள் என்று போட்டிருக்கிறோமோ, அவர்கள் உடம்போடு சேர்த்து போட்டிருக்கிற அந்த ஆடை பேரு தான் வஸ்திரம், டியூனிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா அவரவருடைய வசதிக்கு ஏற்ப அந்த க்ளோக், அந்த கோட் மாதிரி பாத்தீங்கல்ல, அது அவருடைய வசதிக்கு ஏற்ப அது எம்ப்ராய்டரியா இருக்கலாம், இல்லைன்னா வெல்வெட்டா இருக்கலாம், இல்லைன்னா பல விதங்கள்ல பல வர்ண அங்கி நிறைய வகையில அவங்க போடலாம். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில முக்கியமான காரியங்களை அவங்களுக்கு கொடுத்தார் பாருங்களேன். ஏன்னா நிறைய ஏழை மக்கள் யூதர்கள்ல இருந்தாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமயம் சாப்பாடுக்கே வழி இல்லாம அவங்க வஸ்திரத்தை கொண்டு போய் அடமானமா வைப்பாங்க. இப்ப வஸ்திரத்தை அடமானமா வச்சு அது மூலமா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் பொழுது அதை வச்சு சாப்பிடுவாங்க. ஈவினிங் சம்பாதித்து கொண்டு அவங்க அந்த வஸ்திரத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனா ஒரு சிலரால அந்த ஈவினிங் கூட அது அடமானத்திலிருந்து எடுக்க முடியாதபடிக்கு பற்றாக்குறை இருக்கும். அந்த டைம்ல ஆண்டவர் சொல்றாரு, அவன் பாவம், தயவு செய்து அவன் காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவன் அடமானம் வச்ச அந்த வஸ்திரத்தை திரும்பி கொடுத்துரு. ஏன்னா அவன் நைட்டுக்கு அதை தான் போட்டுக்கணும், அது மூலமா தான் அவன் குளிர் தாங்க முடியும். அப்படி நீ செய்யலனா என்னுடைய கோபம் உன் மேல இருக்குன்னு சொல்லி சொல்றத பார்க்கலாம். அதை எடுத்து நான் உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன் பாருங்க. யாத்திராகமம் 22, 26, 27. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினால் போர்த்து படுத்துக் கொள்வான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். இங்க பாத்தீங்களா, தெளிவா அன்று சொல்றாரு, அந்த வஸ்திரத்தை அடமானம் பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல கூட இதை வாசிப்போம். உபாகமம் 24:13. அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி
பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியா இருக்கும். அப்ப இப்ப யூதர்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உனக்கு இந்த நியாயப்பிரமாணம் தெரியும் தானே, அதாவது வஸ்திரத்தை அடமானமா வச்சா அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாட்டாலும் நீ ரிட்டர்ன் பண்ணிரு. அப்படி ரிட்டர்ன் பண்ணும் பொழுது அது தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கும் அப்படின்றத சொல்றார். ஆனா இப்ப சீஷர்களுக்கு, தேவனுடைய பிரஜைகளுக்கு அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது, ராஜாவின் பிரஜைகளுக்கு அவர் சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, உன் அங்கேயே எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன் அங்கினா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வெளியே இருக்கிற அந்த கோட், அதை எடுத்துக்கொள்ளணும், எப்படியாச்சும் அதை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நீ உள்ளல போட்டிருக்கிற அந்த முக்கியமான ஆடையை கூட கொடுக்க நீ தயங்காத. அப்படின்னா என்ன சொல்றீங்க, அப்ப நம்ம நிர்வாணமா இருக்கணுமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இதனுடைய அர்த்தத்தை நான் விளக்குகிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. நான் சொல்லுகிறது காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் அன்பின் உச்சக்கட்டத்தை வெளிப்படையாக மற்றவர்களுக்கு காண்பியுங்கள். உன்னை வேணும்னே உன் சொத்தை அபகரிக்கணும், உன்கிட்ட இருந்து பிடுங்கிக்கணும் தானே வரான். அன்பின் உச்சக்கட்டமாக எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, இப்பயாவது நிம்மதியாருன்னு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பிரஜைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இது ரொம்ப கஷ்டம்தான் பாருங்களேன். மத்தேயுல இன்னும் அழகா நமக்கு இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது 1 மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணி நடக்க செய்தால் அவனுக்கு 2 மைல் தூரம் நட அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் அப்ப சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அதாவது யூதர்கள் ரோமர்களுக்கு அடியில இருந்தாங்கல்ல, இப்ப ரோமர்கள் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, யூதர்கள் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ரோமன் சோல்ஜர் ஒரு யூதன் நடந்து போறதை பார்த்தான் அப்படின்னா, அவன் தன்னுடைய பொதியை சுமப்பதற்காக, அந்த பேக் பேக்கை சுமப்பதற்கு யூதனை கூப்பிட்டு சுமக்க வைப்பானான். இவா இதை வந்து சும அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படி செய்யும் பொழுது 1 மைல் தூரம் தான் அவனை சுமக்க வைக்கணுமா, அதான் லா. 1 மைலுக்கு மேலே அவனை சுமக்க வச்சான் அப்படின்னா ரோமர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கையை அந்த போர் சேவகர்கள் மேலே எடுக்க முடியும். இப்போ இயேசு வந்து அந்த இடத்துல சொல்வார், 1 மைல் தூரம் அவன் பலவந்தம் பண்ணா 2 மைல் தூரம் நீ நட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை உன்னை வேணும்னே பழி வாங்கணும்னு தானே இதை செய்கிறான். அவனுக்கு நீ நன்மை செய். அவனே வெட்கப்படுற அளவுக்கு, அவனே ஐயோ இவங்களுக்கா நான் போய் தீமை செஞ்சேன் அப்படின்னு அவன் நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு நீ இன்னும் ஒரு படி மேலானதை செய் அப்படின்றதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்போ உன் அங்கேயே எடுத்துக்கொள்ளவனுக்கு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதேன்னா, உண்மையா இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஓட்டாண்டியே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. யாராவது நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கணும், பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள்ட்ட அன்பு செலுத்து, என்னுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்து அப்படின்னு தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. கடைசியாக நம்ம என்ன பார்க்கிறோம், 7வதாக, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. Give to everyone who asks of you, and from him who takes away your goods, do not ask them back. இது என்ன அர்த்தம்? அப்ப யாரெல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்டு ஏமாத்துறாங்களோ எல்லாருக்குமே கொடுத்துடணுமா? அப்படி கிடையாது. இப்ப சிலரை நான் பார்த்துருக்கிறேன், சில மனைவிமார்கள் ரொம்ப இளகின இரக்கம் குணமுடையவங்களா இருப்பாங்க. சில வீடுகளில் கணவர் அப்படி இருப்பார். அந்த டைம்ல இந்த ஏமாத்த நினைக்கிறாங்க பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவி இல்லாதப்ப கணவன்கிட்டையும், கணவன் இல்லாதப்பட்ட மனைவியிட்ட வந்து கேட்டு எப்படியாவது பைசாவை வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்தை எப்படியாவது ஏமாத்தி வாங்கிடணும். உண்மையாவே ஜென்யூனா உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனா ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்லலை, யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கும் கொடுங்கன்னு நீங்க சொல்லலை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப யாராவது உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்ககிட்ட காசு கேட்குறாங்க. காசு கேட்கும்போது அவங்க திரும்பி தரேன் சொல்லி தரவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வசனத்தின்படி கேட்கிற எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கே, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடணும்னு கிடையாது. நம்ம தான் ஒரு வகையில் அவங்கள ஏமாத்தவே வைக்கிறோம். இல்லைன்னா நம்ம தான் அவங்கள சோம்பேறி ஆக்குறோம். அவங்க வேலைக்கு போகவே மாட்டாங்க, சம்பாதிக்கவே மாட்டாங்க. இப்படி யாராவது கொடுப்பாங்களான்னு கேட்டு வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு வகையில் அவங்கள என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக வாழ்கிறதுக்கு நம்ம தான் உதவி செய்கிறோம். அப்போ அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஜென்யூனா நியாயப்படி அவங்களுக்கு தேவையாக இருக்குதா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்க ஏமாத்துறவங்களா இருந்தாங்கன்னா உஷாராக நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. இதுக்குமே ஆண்டுடைய ஞானம் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது பாருங்களேன். சிலர்லாம் வந்து நிறைய ரூபா வாங்கி ஏமாத்திடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்புறதுன்னு ஒரு வாட்டி ஒரு சகோதரன் இடத்துல கேட்டார். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அவங்க 10,000 rupees கேட்குறாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியுது
அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு. நம்ம என்ன சொல்லிடலாம், எங்க கிட்ட இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிந்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு செய்யலாம். அதாவது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காட்டாலும் போட்டுன்ற ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துடணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு நம்ம அப்படிதான் பண்ணணும். இல்லாட்டா நம்ம ஏமாந்துக்கிட்டே இருப்போம், அவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இயேசு சீஷர்களை ஏமாறுங்கன்னு சொல்லல, சரிங்களா? நீங்க கவனிச்சுக்கணும். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளிடத்தில் அதை திரும்ப கேளாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேணும்னே பண்றவனுக்கு இப்படி பண்ணு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? இல்லைன்னா நம்ம தான் அது கெடுக்கிறோன்னு அர்த்தம். அதே நேரத்துல தேவையோடு இருப்பவங்களுக்கு நம்ம நிச்சயமா கொடுக்கணும். என் வாழ்க்கையில நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது கஷ்டம், யாராவது எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனா வந்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னா, அவங்க எனக்கு திரும்பி கொடுக்க முடியாத அளவிற்கு நான் கொடுப்பேன். இப்ப நான் ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைத்தாலும் சரி, அவங்களால வாங்க முடியாத ஒரு பொருளை தான் நான் கிஃப்ட்ஸா அவங்களுக்கு கொடுப்பேன். இதை திருப்பியே அவங்களுக்கு தர முடியாது. அப்படிதான் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி நன்மை செய்யறாங்க, நம்ம உதாரணமா அந்த கல்யாண வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மொய் கவுண்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. டேபிள் சேர் போட்டு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, எழுதியிருப்பாங்க இவன் அண்டா கொடுத்தான், இவன் குண்டா கொடுத்தான். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே அந்த ஜிபே மிஷினே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க பாருங்களேன், ஸ்கேன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க, சில இடங்கள்ல நகைகள் கொடுப்பாங்க, மோதிரம் போடுவாங்க, செயின் போடுவாங்க. சரி, போடுறது நல்லது தான், ஒரு அன்பின் வெளிப்பாடா இதெல்லாம் செய்கிறோம், ஓகே அப்படின்னு நினச்சா, அவங்க திருமணம் வரும் பாருங்களேன், அவங்க திருமணத்தின் போது இவங்க போய் செய்யாட்டா பயங்கரமா சண்டை போடுவாங்க, கேவலமா பேசுவாங்க. அப்ப இவங்க வந்து அன்பினாலேயே அதை செஞ்சாங்க? அப்படி கிடையாது. நீ என் பிள்ளைக்கு செஞ்சனா நான் உன் பிள்ளைக்கு செய்வேன். அப்படி ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் செய்யவே கூடாது பாருங்களேன். அன்பின் வெளிப்பாடாக அந்த நபரை போய் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு நீ செஞ்சா நான் செய்வேன், நீ செய்யலன்னா நான் செய்ய மாட்டேன், இப்படிதான் இருக்குது. ஆனா சீஷர்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க கற்றுக் கொடுக்கிற விஷயம். அதாவது தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தாராள மனப்பான்மையும் அன்பும் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஜெனராசிட்டி அண்ட் லவ் அவங்களுக்குள்ள இருக்கணும். அதை நீங்க வெளிப்படுத்தணும் இந்த சமுதாயத்துல அப்படின்றதான் கற்றுக் கொடுக்கிறாரு. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நான் இதற்கு ஒரு டைட்டில் கொடுத்திருந்தேன் பாருங்களேன், நம்ம மத்தேயு படிக்கும் போதே நான் டைட்டில் கொடுத்தேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன தெரியுமா? தங்க சட்டம், கோல்டன் ரூல். என்னது அது? மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். And just as you want men to do to you, you also do to them likewise. இந்த வசனத்தை மட்டும் நம்ம கடைபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனைகள்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் பாருங்களேன். இன்னைக்கு குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை வருது? நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் எதிர்பார்த்து இருந்தேன் ஆனா இது அவங்க செய்யவே இல்லை பாருங்களேன், ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நீங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, மற்றவங்க நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதா நீங்க ஃபர்ஸ்ட் செய்யுங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குறேன் பாருங்களேன். இப்ப நம்மளை யாராவது மோசமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன எண்ணம்? ஏன் தான் இவங்க இப்படி பேசுறாங்களோ தெரியலையே, நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறோம் இவங்களுக்கு, ஆனா இன்னும் நம்மளை பத்தி இவ்வளோ கேவலமா தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பக்கூடாது. என்ன செய்யணும் இந்த வசனத்தின் படி சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்கள பத்தி நல்ல காரியங்களை சொல்லணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்களும் திரும்பி புறங்கூறிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க செஞ்சதையே நீங்களும் செய்றீங்க. ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அவங்க புறங்கூறக்கூடாதுன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்கள பத்தி புறங்கூறாமல் நல்ல காரியங்களை செய்யணும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க மோசமானவங்க, இவங்களை நம்மளை பத்தியே மோசமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, வேற ஒருத்தவங்க வந்து இதை வந்து தூண்டி விடுற மாதிரி நம்ம கிட்ட பேசுவாங்க. அப்படியா, அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா உங்களை பத்தி அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி அனுப்புங்களேன். நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. அதுக்கு பிறகு இந்த நபருமே உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த புறங்கூர் நபர் வெட்கப்பட்டு அவங்க மறுபடியும் உங்க கூட சேர்ந்துருவாங்க பாருங்களேன். அததான் இங்க இயேசு சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது ஒரு தங்க சட்டம். இதே மத்தேயுல சொல்லும் பொழுது இன்னொரு அடிஷனலா இயேசு சொல்றாரு, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதர்களுடைய வேதம் எப்படி அழைக்கப்படுகிறது? முதல் 5 புக்க நியாயப்பிரமாணம்னு சொல்லப்படுகிறது, மீதமுள்ள புத்தகங்களை தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுது. அப்போ முழு பழைய ஏற்பாடும் இந்த ஒரு வசனத்துல அடங்கி இருக்குன்னு இயேசுவே சொல்றாரு. அப்ப பைபிள் படி நடக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன், ஊழியம் செய்றேன், இப்படி நிறைய விஷயங்களை சொல்றேன். நம்ம நிறைய வேளையில எதை நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுறோம்? மனுஷர் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யாம விட்டுறோம் பாருங்களேன்.
இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். முக்கியமா 7 வியக்க வைக்கும் இந்த கட்டளைகள், ஸ்டார்ட்லிங் கமாண்ட்ஸை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். வர வாரத்தில் தொடர்ந்து வருகிற வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த வசனங்களை மறுபடியும் வாசித்து தியானிங்க. இதை வெறுமனே ஒரு வேத பாடமாக மட்டும் எடுத்துக்காம, அனுதின வாழ்க்கையில் நீங்கள் ஏராளமான காரியங்களை சந்திப்பீங்க. பல கஷ்டங்கள் ஊடாக நீங்கள் போகும் பொழுது உங்களை சத்ருவா நினைக்கிறவங்கள எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும், எப்படி அந்த காரியங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இந்த பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். வருகிற நாட்களிலே இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மை கொண்டு செய்ய போகிறார். நம்முடைய குடும்பங்கள்ல மாற்றம் வரப்போகுது. நம்முடைய நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எதிர்பார்ப்போடு கூட நாம இந்த காரியங்களை கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.